the aqueous solution of 3 salt கொடுத்துருக்காங்க. இது வந்து aqueous solution அப்படின்னா என்னென்னா இது தண்ணியில் இந்த சால்ட் இந்த தண்ணியில் கரைச்சோன்னா அசிடிக் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுமா, என்ன மாதிரி சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் சோடியம் ஃபார்மேட். ஓகேவா, சோடியம் இருக்குது, ஃபார்மேட்னா ஸோ நம்ம ஃபார்மிக் ஆசிட்னா என்னது, HCOOH தானே ஃபார்மிக் ஆசிட். அதில் வந்து ஒரு சோடியம் ஆட் பண்ணுறோம், ஹெச்சுக்கு பதிலாக, அது வந்து சோடியம் ஃபார்மேட். ஓகேவா, ஸோ இதை நம்ம இப்போது வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, என்ன ஃபார்ம் ஆகும், வாட்டரில் என்ன இருக்கும், H+ அண்ட் OH- இருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், எண்ணெய்வை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், மிச்சத்தை மைனஸ். ஏன்னா ஸோ மெட்டல் தான் எப்போவுமே வந்து எண்ணெய் எக்ஸ்பெஷலி ரொம்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் கேப்பபிலிட்டி ஆஃப் மெட்டல். ஓகேவா, ஏன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் ரியாக்ட் பண்ணோம். அப்போ மிச்சம் என்ன ஃபார்ம் ஆகுது, NaOH ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஃபார்ம் ஆகுது, HCOOH ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இது என்னது, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து என்னது, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இது என்னது, ஒரு வீக் ஆசிட். வீக் ஆசிட். இப்போது இதில் பாருங்கள், இந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால இது வந்து என்னதான் இருக்கும், இதுக்கு வந்து பேசிக் கேரக்டர் தான் இருக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம், இந்த ஸ்ட்ராங்கை தான் நம்ம மோஸ்ட்டாக இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து அசிடிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வீக் ஆசிட் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த Na+ இருக்குல்ல, இந்த Na+ வந்து எதுலேருந்து வந்திருக்கும், NaOHலேருந்து தான் வந்திருக்கும். NaOH வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அப்படி தானே. ஸ்ட்ராங் பேஸில் இருந்து வந்த இந்த Na+ வந்து ஒரு வீக் ஆசிடாக இருக்கும். ஸோ இந்த வீக் ஆசிட் வந்து இப்போ வந்து ஒரு OH- இருந்தால் கூட அது பெருசாக அது கூட ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா, இப்போ வீக் ஸ்ட்ராங் ஆசிட்னா டக்குன்னு ஒரு OH- ஏன்னா ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும். பட் தென் இந்த இது வந்து ஒரு வீக் ஆசிட். அப்போ வந்து வீக் ஆசிட் வந்து பெருசாக இந்த ஸ்ட்ராங் பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா, ஸோ வந்து இது எப்படி இருக்கும், லிட்ரலி இது வந்து சேர்ந்து கூட இருக்காது, தனித்தனியாக கூட இருக்கும் நிறையா. ஸோ இந்த OH வந்து சொல்யூஷனில் நிறையா இருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து அவ்வளோவா OH கூட கம்பைன் ஆகாத காரணத்தினால இது வந்து ஒரு பேசிக் சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அனிலீனியம் குளோரைட். ஸோ அனிலீனியம் குளோரைட் NH3+ Cl-, இதுதான் அனிலீனியம் குளோரைட். ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நைட்ரஜனை சுற்றி 3 bonds and 1 lone pair தான் இருக்கணும். ஆனால் இந்த நைட்ரஜனுக்கு வந்து 4மே பாண்டாக இருக்குது. ஸோ வந்து அந்த லோன் பேரை டொனேட் பண்ணியிருக்கிறதுனால இது ப்ளஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து இப்போ வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து H+ டொனேட் பண்ணிடும், இந்த வாட்டர் வந்து H+ கெயின் பண்ணிக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும், வாட்டர் வந்து அந்த H+ கெயின் பண்ணிவிட்டு H3O+ மாறிடும். ஸோ ஒரே ஒரு லோன் பேர் மிச்சம் இருக்கும், H3O+ மாறிடும். இது வந்து H+ டொனேட் பண்ணிடும், மிச்சம் அந்த லோன் பேர் வந்து அப்படியே இருக்கும், NH2 இது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இந்த Cl- இருக்கும். இப்போது எப்படின்னு உங்களுக்கு புரியுதில்ல. இப்போ இங்கே பாருங்கள், NH ஓகேவா, இது வந்து ப்ளஸ் சைன். இப்போது இதில் வந்து இந்த H+ மட்டும்தான் யார் எடுத்துக்கிறா, அந்த வாட்டர் வந்து எடுத்துக்குது. அப்போ மிச்சம் இந்த 2 எலக்ட்ரான் இந்த பாண்டில் இருக்கும்ல, அது வந்து அப்படியே உள்ளே வந்துடும். அந்த 2 எலக்ட்ரான் தான் இதில் இப்போ லோன் பேராக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து ஒரு வீக் பேஸ். ஏன் வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறேன், பேஸ்னால என்னது, நல்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணாதான் அது வந்து ஒரு நல்ல பேஸ். அப்படின்னா இப்போ இதில் இந்த எலக்ட்ரான் டொனேஷன் வந்து ஃபுல்லாகவே ரிசோனன்ஸில் இருக்கும் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்குள்ள. அப்போ அது வந்து பெருசாக எலக்ட்ரானை நல்லா டொனேட் பண்ணாது, அதனால் இது ஒரு வீக் பேஸ். ஆனால் இந்த H3O+ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா, இது சொல்யூஷனில் அப்படியே இருக்கும், ப்ரோட்டானை டொனேட் பண்ண அப்படியே ரெடியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஒரு அசிடிக் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேசிக் சொல்யூஷன், அடுத்தனா ஃபஸ்ட் ஒன் பேசிக் சொல்யூஷன், செகண்ட் ஒன் அசிடிக் சொல்யூஷன். ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன்று நம்ம பார்ப்போம், பொட்டாசியம் சயனைடு. பொட்டாசியம் சயனைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது, இது K+, இது Cn- அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ப்ளஸ் வந்து மைனஸ் கூட தான் ரியாக்ட் பண்ணும், மைனஸ் வந்து OHல இருக்கும். அதுக்கப்புறமா Cn, இது வந்து HCN. ஓகேவா, ஸோ அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எது கூட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா சார்ஜ் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னது, ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா, இது வந்து என்னது, வீக் ஆசிட்.
உங்களுக்கு ஒன்று எது ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சால் கூட போதும். அப்போ இது ஸ்ட்ராங் பேஸாக இருக்குன்னா ஆக்சுவலி இந்த கே ப்ளஸும் OH மைனஸும் மோஸ்ட்டாக செப்பரேட்டாக தான் இருக்கும், சேர்ந்து கூட இருக்காது. ஸோ OH மைனஸ் நிறையா இருக்கும் சொல்யூஷனில். ஸோ இது வந்து ஹைலி பேசிக். ஸோ தேர்ட் இதுவும் பேசிக். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.